உடைய படிக்கக்கூட ஆற்றல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ டெல்டா ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெஸ்ஸின் வெப்பமாறா கூட்டல் விதிப்படி டெல்டா ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்1 ப்ளஸ் டெல்டா ஹெச்2 ப்ளஸ் ஹாஃப் டெல்டா ஹெச்3 ப்ளஸ் டெல்டா ஹெச்4 ப்ளஸ் யூ. ஓகேவா? இதில் நமக்கு யூ தான் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ யூவை தவிர ரிமைனிங் டேர்ம்ஸ் யூவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போகணும் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரிமைனிங் டேர்ம்ஸ் இந்த பக்கம் இருக்கிற டெல்டா ஹெச்1 டெல்டா ஹெச்2 ஹாஃப் டெல்டா ஹெச்3 ப்ளஸ் டெல்டா ஹெச்4 அப்படியே அந்த சைடு வந்தால் மைனஸ்னு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க, யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்எஃப் மைனஸ் டெல்டா ஹெச்1 ப்ளஸ் டெல்டா ஹெச்2 ப்ளஸ் ஹாஃப் டெல்டா ஹெச்3 ப்ளஸ் டெல்டா ஹெச்4னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மேலே கண்டுபிடிச்ச டெல்டா ஹெச்எஃப் வேல்யூ வந்து கொடுத்த டெல்டா ஹெச்எஃப் வேல்யூ வந்து மைனஸ் 411.3 மைனஸ் டெல்டா ஹெச்1 வந்து 108.7 டெல்டா ஹெச்2 495.0 ஹாஃப் டெல்டா ஹெச்3 பார்த்திங்கன்னா மைனஸ் ஹாஃப் டெல்டா ஹெச்3 122. ஸோ ஆக்சுவலி அவங்க கொடுத்துருக்கிறத 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்சர் மட்டும் போட்டிருக்காங்க 122 மைனஸ் டெல்டா ஹெச்4 வந்து பார்த்திங்கன்னா 349. ஓகேவா? ஸோ 411 மைனஸ் 411.3 கூட்டின வேல்யூவை அப்படியே எல்லாத்தையும் 3ஐயும் கூட்டினா கிடைக்கிற வேல்யூ பாருங்கள். இந்த 3ஐயும் கூட்டி 118.7 ஓகே 495.0 ப்ளஸ் 122 இதை எல்லாத்தையும் கூட்டி இதுலேருந்து கழிச்சா இந்த ஆன்சர் வருது ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஆன்சர் வருதுன்னா மைனஸ் 376.7 மைனஸ் 411.3 மைனஸ் 376.7 ரெண்டையும் கூட்டினா என்ன ஆன்சர் வருதுன்னா மைனஸ் 788 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ்னு வருது ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க, படிக்கக்கூட ஆற்றல் மதிப்பில் உள்ள இந்த எதிர்குறி எதை குறிக்குதுன்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய Na+ மற்றும் Cl- அயனிகளிலிருந்து NaCl உருவாகும் போது ஆற்றல் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்குது. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், இதே மாதிரியே மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க, மெக்னீஷியம் புரோமைடு உருவாகிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனிங்க, இங்கே பாருங்கள், மெக்னீஷியம் புரோமைடு உருவாகக்கூடிய வினையின் பான்ஹாபர் சுற்று கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். கொஷின் முன்னாடி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் திண்மநிலையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் புரோமினுடன் சேர்ந்து மெக்னீஷியம் புரோமைடை உருவாக்கக்கூடிய வினையின் டெல்டா ஹெச்எஃப் மதிப்பு கண்டுபிடிக்கணும். டெல்டா ஹெச்எஃப் வேணும். இப்போ மெக்னீஷியம் திண்மநிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுது. அப்போ டெல்டா ஹெச்1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னது, மெக்னீஷியம் வாயு நிலையிலிருந்து Mg2+ மாறுது. அதுக்கு டெல்டா ஹெச்2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரோமின் வந்து இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பாருங்கள், புரோமின் Br2 வந்து Br2 திரவநிலையில் இருக்கக்கூடிய Br வாயு நிலைக்கு மாறுது. அப்போ டெல்டா ஹெச்3. அடுத்து Br2 வாயு நிலையிலிருந்து 2Br வாயுவாக மாறுது ஸ்டூடெண்ட்ஸ். அது டெல்டா ஹெச்4. அடுத்து Br வந்து Br மைனஸாக மாறுது, 2Br மைனஸாக மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து டெல்டா ஹெச்5 ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஜியும் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எம்ஜியும் இந்த Mg2+ம் 2Br மைனஸும் சேர்ந்து MgBr2வாக மாறுது. அப்போ அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வெப்ப ஆற்றல் U ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ Mg திண்மநிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுறது டெல்டா ஹெச்1. ஓகேவா? அடுத்து வந்து இந்த Mg2+ மாறுறது டெல்டா ஹெச்2. ஓகே, எஸ். அடுத்து இந்த Br திரவம் வந்து Br கேஸாக மாறுது டெல்டா ஹெச்3. அடுத்து Br கேஸ் 2Br மாறுது டெல்டா ஹெச்4. அடுத்து Br கேஸ் 2Br மைனஸாக மாறுது டெல்டா ஹெச்5. ஓகேவா? ஸோ இந்த Mg2+ம் Br மைனஸும் சேர்ந்து MgBr2வாக மாறுது. அது வந்து U. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெல்டா ஹெச்எஃப் ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்1 ப்ளஸ் டெல்டா ஹெச்2 ப்ளஸ் டெல்டா ஹெச்3 ப்ளஸ் டெல்டா ஹெச்4
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஹெச்5 போடும்போது மட்டும் நம்ம 2 முன்னாடி போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா மோல்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும், முன்னாடி 2 போட்டுக்கணும். முன்னாடி 2Br வந்து 2Brலேருந்து 2Br மைனஸ் உருவாகிறதுனால டெல்டா ஹெச்5 போடுறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 டெல்டா ஹெச்5ன்னு போடணும். ஓகேவா, ப்ளஸ் யூ. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து நம்ம யூ தான் கண்டுபிடிக்கணும். படிக்கக்கூட ஆற்றல் தான் இந்த கொஷினில் கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொஷின் முன்னாடி இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. இதில் அவங்க வந்து யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்ச ரிமைனிங் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து எழுதி அப்போ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். டெல்டா ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா -524, டெல்டா ஹெச்ஒன் 148, டெல்டா ஹெச்2 2188, டெல்டா ஹெச்3 31, டெல்டா ஹெச்4 193 ப்ளஸ் 2 இன்ட்டு டெல்டா ஹெச்5. டெல்டா ஹெச்5 வந்து -331 ப்ளஸ் யூ. ஓகேவா, சரியா? மேலே இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கூட்டணும் ஸ்டூடெண்ட்ஸ். மேலே இருக்க இது வரைக்கும் யூக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே கூட்டணும் ஸ்டூடெண்ட்ஸ். 148, 2188 ப்ளஸ் 31 ப்ளஸ் 193. இப்போ 2 இன்ட்டு -331 வந்து பெருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். பெருக்கிற என்ன வரும்னா 1897 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள், இது அப்படியே இது பண்ணுறோம். -524 ஈக்குவல் டு 1897 ப்ளஸ் யூன்னு வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலேருந்து அதை கழித்து போடணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற -897 அந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1897 மாறிடும். -1897 மாறிடும். ஓகேவா, எஸ், இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இது கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன வருது அப்படின்னா, ஆன்சர் யூஸ் ஈக்குவல் டு -2435 கிலோ ஜூல் மோல் இன்வெஸ்ட்னு வருது. ஓகேவா.